ஓபிஎஸ் அண்ணன் சொன்னார், கட்சி ஆரம்பிக்க போறோம், நீங்களாம் கேட்டீங்க. அது போய் நான் சொன்னேன்னு சொன்னார். ஏன் இப்படி மாறி மாறி பேசுறார் அண்ணன் தெரியல. அதை சொன்னது திரு வைத்திலிங்கம் அவர்கள். எந்த காலத்திலும் இனி ஒட்ட உறவோ கூட்டணியோ இல்லை பிஜேபி கட்சியுடன் என்று சொன்னது பண்ருட்டியார் அண்ணன் அவர்கள், பெரிய சீனியர் லீடர். இதுக்கு ரெண்டுத்துக்கும் முரண்பாடா இப்ப நான் அமித்ஷாவை சந்திச்சு வந்தேன்னு சொன்னா, நான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுக உள்கட்சி பிரச்சனையில் தலையிடுவதில்லை என்று சொன்னார். அப்புறம் அவர் ஓபிஎஸ் கூட்டு பேசுறாரு, திரு கே செங்கோட்டையனை கூட்டு பேசுறாரு. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து செயல்படுகிறது. அப்புறம் என்ன உள்கட்சி விஷயத்தில் தலையிடுறதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை பிஜேபி நம்புவதற்கு தயாராக இல்லை. ஆகவே ஓபிஎஸ் அண்ணனை கூப்பிட்டு ஒரு சரிசமமான இடத்தில் வைத்து நீங்க தயாராயிருங்க, எடப்பாடி பழனிசாமி முதுகுல குத்திட்டா நாங்க உங்க தலைமையில அதிமுகவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஓபிஎஸ் இடம் அமித்ஷா பேசியதாக தெரிகிறது.